துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மாசி மாதத்தில் மகத்துவமான மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. குடும்பமே வேண்டாம், எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி உதறிட்டு போயிடுவோமா, குடும்பத்தை விட்டு போயிட்டோமே, குடும்பத்தை நேசிச்சிருவோமா அப்படிலாம் நினைக்கிற துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகும். உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி அதிகமாகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம் நினைக்கிற மனசு கூட குடும்பத்தோட இணையலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு. வேலையில் இடமாற்றம் உறுதியாக உண்டு. அந்த இடமாற்றத்தில் நிறைய நன்மைகளும் உண்டு. பொறுப்புகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நாட்களாக நண்பர்கள் மூலமாக தொல்லைகளை மட்டுமே சந்தித்து வந்த துலாம் ராசி நண்பர்கள் மூலமாக நன்மை அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆடிட்டர், பேங்க் டிபார்ட்மெண்ட், வக்கீல், ரியல் எஸ்டேட், அதே போல் கமிஷன் அடிப்படையில் எந்த வேலை செய்கின்ற அத்தனை விதமான துலாம் ராசி என்பவர்களுக்கும் அமோகமான மாதம் என்பதை உறுதியாக சொல்லலாம். கலைத்துறையில் ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் சின்ன திரையில் இருந்தாலும் சரி, பெரிய திரையில் இருந்தாலும் சரி, அல்லது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாக உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான மதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. இவ்வளோ நன்மை உண்டுன்னு சொல்லிட்டோம். நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, வீணாக மற்றவர்களுடைய பிரச்சனையை போய் தலையிடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நிதானமான கவனமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் நேரடியாக கரெக்டாக போய்க்கிருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வேகமாக வந்து முன்னாடி வந்து வண்டி ஓட்டிட்டு பிரேக் அடிச்சுட்டு உங்களை இடிச்சிட்டிங்கன்னு சொல்லி சண்டை போடுவார். அப்படிலாம் நிலைமைகள் வரும். ஸோ அப்படி வருதுன்னா தயவுசெய்து வீண் வாதம் பண்ண வேண்டாம். ஓகே, சாரி அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. ஏன்னா அவங்கள புரிய வச்சிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன்னா வீண் வம்பு இழுக்கிறவங்க தான் இப்படி வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் தட்சிணாமூர்த்தி பகவானை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய அத்தனை விதமான கவலைகளும் நீங்கி உங்களுடைய இன்பங்களை மட்டும், மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் முழுமையாக அடைவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை.